ம். 2017 என்ன நடந்தது? அம்மாவின் மறைவுக்கு பிறகு ஓபிஎஸ் இங்கே தொடர வேண்டும் என்று பாஜக ஆசைப்பட்டது. ஆனால் ஓபிஎஸ்ஸிடமிருந்து முதலமைச்சர் பதவியை திரும்பப் பெறுவதற்கு அதிமுகவினுடைய அன்றைய தலைமை பொறுப்பை முன்னெடுத்த திருமதி சசிகலா முயற்சித்தார். அதை தடுப்பதற்கு பாஜக முயற்சித்தது. ஆனால் அன்றைக்கு பாஜகவால் அந்த ஆட்சி காப்பாற்றப்பட்டது என்பது பச்சை பொய். அன்றைக்கு அந்த ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தது கூவத்தூருடைய முகாமிட்டு சட்டமன்ற உறுப்பினர்களை அடைகாத்து ஆட்சியை காப்பாற்றி முதலமைச்சர் பதவியை எடப்பாடிக்கு மகுடம் சூட்டியது திருமதி சசிகலா அவர்களும் திரு தினகரன் அவர்களும் தான். அதனால் அவர் சொல்கிறது பொய். சரி, இவர் சொல்கிறாரு நான் பாஜகவின் ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தது, அதனால தான் நான் வந்து நன்றி கடன் செலுத்துறேன்னு சொன்னேன். குரலையுமே அவர் மேற்கோள் கட்டுறாரு. ஆமாம், அது ரொம்ப தப்பு. அந்த குரலையும் முன்னாடி தப்பாக சொல்லிட்டு இருந்தார், இப்போ கொஞ்சம் சரி பண்ணி சொல்கிறாரு. அது ஒரு குரல் தான் அவருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரே குரலை திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. நன்றி மறப்பது நன்றன்று அப்படின்னு சொல்லிட்டு, என் நன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை எடப்பாடி என்ற நபருக்கு. இதுதான் பொருந்தும் அவருக்கு. குரலையே மாத்திட்டீங்க. ஆமாங்க, என் நன்றி கொண்டாருக்கும் உய்வில்லாம் உய்வில்லை எடப்பாடி என்ற நபருக்கு என்பதுதான் உண்மை. இவருக்கு எங்கெங்க நன்றி இருக்கு? உண்மையாக சொல்லுங்க பார்க்கலாம். இவருக்கு என்ன முன்சிப் பதவியாக கொடுத்தாங்க? முதலமைச்சர் பதவியை கொடுத்தாங்கல்ல. திருமதி சசிகலா முன்மொழிகிற வரை எடப்பாடி யாருக்காவது தெரியுமா? அமைச்சராக இருந்திருக்காரு. அமைச்சர் அது யாருக்கு தெரியும்? அமைச்சர் எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க? எத்தனையோ அமைச்சர்கள் அவர் ஒருவர். ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்கின்ற ஒரு பதம் உலகெங்கும் தெரிவதற்கு காரணம் யார்? அந்த அம்மா உங்களுக்கு தானே கொடுத்தாங்க. அவங்களுக்கு நீங்கள் நன்றியாக இருந்தீங்களா? உங்கள் ஆட்சியை உருவாக்கி கொடுப்பதற்கு உழைத்தவர்கள் திரு டிடிவி தினகரன் ஒன்று அல்லவா? அவருக்கு நீங்கள் விசுவாசமாக இருந்தீங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். அடுத்து உங்கள் ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தது அவர் எதிர்த்து வாக்களித்தாலும் அடுத்த நாலரை வருட ஆட்சியை நான் கேட்குறேன். எதிர்த்து வாக்களித்தார். எதிர்த்து வாக்களித்தவரை ஏன் மறுபடியும் கூட்டிகிட்டு வந்து துணை முதல்வர் கொடுத்தீங்க? நீங்கள் முதலமைச்சராக உட்கார்றதுக்காக தானே கொடுத்தீங்க. துணை முதலமைச்சர் பதவி என்பதே முதலமைச்சர் பதவியை நீங்கள் உட்கார்ந்து கொள்வதற்கு கொடுக்கப்பட்ட ஒரு வகை லஞ்சம் தானே. எனக்கு எதிர்த்து வாக்களித்த உங்களுடைய ஆதரவு தேவையில்லைன்னு சொல்ல வேண்டியது தானே.